ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று நைட்டு வந்து ரொம்ப பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஹாய் மக்களே, நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. நம்ம கூட யார் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி ப்ரோ இருக்காரு. ப்ரோ, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியுமா? போகிற போக்கில் அப்படியே போக வேண்டியதான். என்ன பிளான்னே தெரியல, கிளம்பி வர சொல்லிட்டானுங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இம்மு வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. டேய், எங்கடா போறீங்க? டேய், எங்கடா கிளம்ப சொன்னீங்க? தூங்குவோமா? டேய், கிளம்ப சொல்லிட்டு தூங்குன்ற. எங்க போச்சா? சரி, இப்போ கிளம்ப சொல்லிட்டு என்ன பிளானு? அம்மாவா டீ குடிச்சிட்டு போவோம். டீ குடிச்சிட்டு போவோமா? டேய், டீ குடிக்கலடா, கிளம்பி வர சொன்னீங்க. ஆமாடா, டீ குடி தான்டா போறோம். வாங்கடா, என்ன பிளான்னே தெரியல. வாங்கடா, இரு ப்ரோ, கிளம்பிட்டு போலாம். காய்ஸ், யாருமே இன்னும் கிளம்பல. எதுவுமே என்ன பிளான்னே தெரியாம வீட்டில் பத்துனுக்குறானுங்க. அவனை தூங்கி வாங்கடா வெளியே. நான் ஷூ போட்டிருக்கேன். யாரு? டீ கடை தான்டா போறோம், போய்க்கலாம்டா போதுங்க. டீ கடையா? இப்படி ரெடியா சொன்னீங்கன்னா? டேய், வேற எங்கடா போறோம்? பாங்களா? வா, டீ கடை போயிட்டு. டேய், டீ கடைக்கலாம் இல்ல, இப்போ எங்கன்னா போனோம். இப்போ எங்கடா போச்சா? எங்கன்னா போனோம். இப்போ எங்க போகுது சொல்லு, எங்க வேணா போலாம். நீங்க தானே கிளம்பி வர சொன்னீங்க. எங்க போலாம் என்ன கேட்டுக்கிறீங்க? டீ கடை போதான் கூப்பிட்டேன். நீங்க தானே மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிடுங்க. சும்மா தான் சொன்னேன். எங்க போறீங்க? வந்து யாரா போறானுங்களா என்னன்னு எதுவுமே தெரியல. பார்ப்போம் எங்க கூட்டிட்டு போறாங்க. சம்மந்தமே இல்லாம இங்க தான் நிப்பாட்டிக்கிறா. டீ கடை போவோம். என்னது டீ கடை போவோம் சொல்றேன். இதான் உங்க ஒண்ணு டீ கடையா? டீ கடை இல்ல, புதுசா தந்துருக்காங்க. ஜூடியோல டீ கடையா? என்ன தெரியல. ஜூடியோ கூப்பிட்டு வந்துக்கிறான். வாங்க வந்த டீ வேணும். டீயா? டேய், டீ ஆம்லாம் வரல. ஒரு டீ ஷர்ட்டை வாங்கிட்டு போ. டிஷர்ட்டா? ஓகே காய்ஸ், நம்ம நியூ இயருக்கு வந்து நிமுக்கு வந்து ஒரு டிஷர்ட் வாங்கி தர போகிறேன். ஸோ டேய், முன்னா டிஷர்ட் வேணுமே எடுத்துக்கூடா. பேமெண்ட் கம்மியாக இருக்கும். நான் பண்ணுறேன். வந்து உங்க டிஷர்ட் பார்க்குறோம். என்ன மாதிரி டிஷர்ட் பார்க்குறதுன்னு தெரியல, அதனால தேடி இருந்தது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே எதுவுமே எடுக்கிற மாதிரி தெரில. ஒரே ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் கையில் வச்சு வச்சுருக்கிறேன். தெரியல. டைம் வந்து 9:30 மணி ஆகுது. 8 மணி கிளம்புது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜூடியோ வாசலே தான் இருக்கணும். இன்னும் ட்ரெஸ் எடுத்து வந்துனுக்குறாங்க. அப்படியே டீ கடை வந்துடும் கைஸ். டீ குடிங்க. காஃபி டா. கிரீன் டீ குடிங்க. சாம்பரமே ஒரு மாதிரி ஜக ஜக ஜகன்னு இருக்கு, கலர்ஃபுல்லா. ஒரு ஹாய் கைஸ் மட்டும் தான். வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கேமரா தரதா வெறும் ஹாய் கைஸ் மட்டும் தான்.
சரி ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே போகலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, செம்ம டிராஃபிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. சரியான டிராஃபிக்கு. இப்போதான் பல்லாவரத்துக்கே வந்துருக்குறோம். இன்னும் தாண்டி போன போகுது ரொம்ப தூரம். லைட்டாக மழை வர மாதிரி இருக்கு. ரொம்ப டிராஃபிக்கு. எந்த ஊரா இது? மீனம்பாக்கம். மீனம்பாக்கம் பற்றி சொல்லவே தேவையில்ல. நார்மல் டைம்லேயே செம்ம கூட்டமாக இருக்கும். அதுவும் வந்து நியூ இயர் டைமில் சரியான கூட்டம். முன்னாடி நவர வர முடியாது. வேற வருது. இது பாருங்க, பார்க்க நல்லா இருக்கு. நான் மழையில வந்து வண்டியில உட்காந்துட்டு போறது வந்து ஒரு தனி ஃபீல் தான். பட் வந்து இப்போ நியூ இயர் அன்னைக்கு மழை வந்து மூட ஸ்பாயில் பண்றது போது கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. வேற வழி இல்லை. வேற வழின்றதை விட அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. போக வேண்டியதான். மழை இப்பதான் மழை பெஞ்சு விட்டுருக்கு. அதனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போதான் எங்கே போகலான்னு பிளானே பண்ணிருக்கோம். இப்போ வந்து பசங்களாம் பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. பெசன்ட் நகர் பீச்சுல மவுண்ட் ரோடா? ஏடா மாற்றி சொல்றீங்க? ஓகே, மவுண்ட் ரோடா பெசன்ட் நகர் பீச்சோ? பீச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா காய்ஸ்? அதனால வந்து மவுண்ட் ரோடு போகிறோம். மவுண்ட் ரோடில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவதான கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து மவுண்ட் ரோடு போய் பார்ப்போம். இப்போ இங்கே கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்குது. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி இன்னும் 10 minutes தான் இருக்குது. ஸோ வந்து எப்படியோ ரீச் பண்ண முடியும் இடத்த. அப்போ இங்கேயே வந்து ஏதாச்சும் நிப்பாட்டி ஏதாச்சும் எல்லாருக்கும் மிஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். வேறு வழி இல்லை. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கேட்டீங்களா? ஹாப்பி நியூ இயர் மக்கள் எல்லாருக்கும். பாருங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. நியூ இயர் அதுமா செம்ம டிராஃபிக்ல நாங்கள் மாட்டிக்கணும். ஸோ வந்து 12 மணி ஆயிடுச்சு, 12 ஆகுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் மக்களே. எல்லாருமே இந்த வருஷம் வந்து சேஃபாக இருங்க. நல்லா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து எல்லாருமே ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ வந்து எல்லாருமே நிப்பாட்டி பேசலாம்னு நினைச்சோம். நிப்பாட்டி வந்து பேச முடியல. பார்க்குள்ளேயே போறீங்க? பார்க்குள்ளேயே போறீங்க? நம்ம கூட்டல. நம்ம வந்து இப்போ கத்திப்பாரா பிரிட்ஜி அந்த பார்க்கில் இருக்கோம். இங்கே பாருங்க, உள்ள வந்து சரியான கூட்டம். உள்ள போக கூட முடியாது, செம்ம கூட்டம் மக்களே உள்ள. நாங்களே இது உள்ளதான் போகலான்னு நினைச்சோம். பட் வந்து போக முடியல. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா செம்ம மழை வருது இங்க சென்னையில. பாருங்க சரியான பையன். வண்டியில போகும்போது என் சட்டை முன்னாடி வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, பின்னாடி அப்படியே பாருங்க முன்னாடி என்ன கலர்ல இருக்கு உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா வண்டியில சேரு, வேற வழி இல்லை. இங்க பாருங்க வண்டியில
இறங்கியாச்சு. என்ன ஊரா இது? மவுண்ட் ரோட். ஓகே, நம்ம இப்போ மவுண்ட் ரோட்ல இருக்கோம். ஸோ நாங்கள் பெசன்ட் நகர் பீச் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. பெசன்ட் நகர் பீச்சில் வந்து அலௌடு இல்லையா, அதனால வந்து நாங்கள் மவுண்ட் ரோடு வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷலாலாம் எதுவுமே இல்லை, சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம், ஒரு டீ சாப்பிட்டு போகலாம், அவ்வளோதான். கைஸ், அந்த டைமுக்கு மேலே எங்களால் சுத்தமாக அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம மழை. நாங்கள் எதிர்பார்த்த மூட எங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் உடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு என்னோட நிலைமையை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுவாங்களேன். அதே குளிரோட காலைல கிளம்பி நான் ஜிம்முக்கு வந்துட்டேன். ஸோ ஜிம்மில் தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் தூங்க கூட இல்லை காலிலேருந்து. என்னதான் நம்ம நேற்று நைட்டு என்ஜாய் பண்ணனாலும் நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க போது, நம்ம வருஷம் ஃபுல்லாக என்ஜாய் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சேடாக முடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா மழை தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, மற்றபடிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் ஹாப்பியாக தான் வீட்டுக்கு போனோம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் மக்களே. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமைய வந்து என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுத்துருப்பீங்க. நான் என்ன முடிவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். இயர் வந்து கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்களும் இந்த வருஷம் வந்து நிறைய முடிவு பண்ணிருப்பீங்க, அது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இயர் முடியறதுக்குள்ளேயே அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, உங்கள் பாஸ்ட்லாம் மறந்துட்டு, ஸோ வந்து இந்த டேலேருந்து எல்லாமே நியூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸாக முடியும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விளாகில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.